Hello learners, என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனோஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது நிவேதா கணேஷ் அவர்கள் எழுதின A Big Splash அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பத்தி தான். இந்த வீடியோல நாம A Big Splash நாவலுடைய ஆத்தர் நிவேதா கணேஷ் பத்தியும் பப்ளிஷர் கரடி டேல்ஸை பத்தியும் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த நாவலுடைய சென்ட்ரல் தீம் என்னங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததா சாப்டர்ஸ் 1 and 2 இதனுடைய சம்மரியையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்த சாப்டர்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல இந்த நாவலுடைய ஆத்தர் நிவேதா கணேஷை பற்றி பார்க்கலாம். During the course of her internship at Karadi Tales, Niveda contributed in numerous ways. She edited manuscripts, wrote content for the Karadi Path website, wrote social media and marketing copy, and most importantly, authored A Big Splash, a chapter book that is now published as part of the Karadi Tales Paris series. நிவேதா கணேஷ் அவர்கள் கரடி டேல்ஸில் தான் எடுத்துக்கிட்ட இன்டர்ன்ஷிப் சமயத்தில் நிறைய விதங்களில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க. கரடி வெப்சைட்டுக்கு நிறைய எழுதியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய எழுதியிருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக A Big Splash அப்படிங்கிற இந்த நாவலை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதை கரடி டேல்ஸ் பாரிஸ் சீரீஸில் ஒரு பார்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. A Big Splash has received fantastic reviews from publications such as The Hindu, News Minute and Midday. Niveda's writing and editing was excellent and she was a pleasure to work with. She will be an asset to any company that takes her on. Big Splash பார்த்தீங்கன்னாக்க நிறைய பப்ளிகேஷன்ஸ், ஹிந்து, நியூஸ் மினிட், மிட் டே இந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸ்லேருந்து நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிக் ஸ்பிளாஷ்காக நிவேதாவோட ரைட்டிங், எடிட்டிங் இதெல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவங்க எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும் அவங்கள ரொம்ப ஒரு அசெட், அதாவது ஒரு சொத்து மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களோட பங்களிப்பு எல்லா கம்பெனிஸ்க்குமே ரொம்ப அதிகம், அவங்க எந்த கம்பெனிக்கு அவங்க எழுதுகிறாங்களோ. இப்போ நாம் இந்த கரடி டேல்ஸோட பப்ளிஷர் பற்றி பார்க்கலாம். கரடி டேல்ஸ் இஸ் an independent children's publishing house based in Chennai, India, focusing primarily on picture books and audio books. கரடி டேல்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ், சென்னையில் இருக்குது. இது பெரும்பாலும் பிக்சர் புக்ஸ், அதாவது படக்கதைகளுக்கும் ஆடியோ புக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. It was started in 1996 with an intent to create a space for Indian culture in the world of children's publishing by a group of writers, educators and musicians. கரடி டேல்ஸ் 1996 தொடங்கப்படுது. இந்தியன் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கான கதைகளை நிறைய ரைட்டர்ஸ் வச்சு எழுதியிருக்கிறாங்க. Theme of A Big Splash. A disagreement with her friends leads 13-year-old Divya to find comfort in the village tanks waters. திவ்யாங்கிற பொண்ணு ஒரு 13 வயசு இருக்கும். இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளவா ஒத்து போல. அதனால இவ தன்னுடைய ஃப்ரீ டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னா, அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த டேங்க்ல அவள் நீச்சல் அடித்து பழகிறா. That day she receives some guidance and is drawn into the realm of competitive swimming, leaving her home near the cotton fields of Sirganpur behind. இவன் இந்த நீச்சல் அடித்து பழகிறதுனால அதுவே அவளுக்கு எப்படி எதிர்காலத்தில் ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு தருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம். Before long, she befriends another swimmer named Ambika. Will Divya be capable of maintaining this friendship? இவ ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிற சமயத்தில் அம்பிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த திவ்யாவுக்கு கிடைக்குது. திவ்யாவால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நிலையாக கொண்டு போக முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். Niveda Ganesh weaves a tale that combines fact and fiction with flair and creativity in a story that is humorous, relatable and motivational all at once. Niveda Ganesh உண்மையிலே நடந்த ஸ்டோரியை இந்த கதையில்
இன்கார்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதனால் ஃபேக்ட் ஃபிக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஹியூமர் நகைச்சுவையும் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணி கூட நம்ம லைஃப்பில் நடந்ததோட ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த ஸ்டோரியை நாம் ரீட் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் ஈவன் எல்டர்ஸ்க்கு கூட இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இந்த கதை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. நாம் நெக்ஸ்ட்டு சாப்டர் 1ஓட சம்மரியை பார்க்கலாம். இந்த சாப்டர் 1க்கு ஆத்தர் கொடுத்துருக்க டைட்டில் A Forbidden Place. யாருமே போக அனுமதிக்கப்படாத இடம்னு அர்த்தம். திவ்யா ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் ஸ்விம்மிங் ஃப்ரம் அன் ஏர்லி ஏஜ் ஆஃப் 4. திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 4 வயசுலேருந்தே ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. As soon as she dipped her toes in water, she became as graceful as a shark. ஒரு சுறா மீன் மாதிரி இவ தண்ணிக்குள்ள காலை வச்சோன்னையுமே ரொம்ப ஹாப்பியாக இவ துள்ளி குதிச்சு அதில் நீச்சல் அடிக்கிறா. Despite the fact that she had a broken arm, she enjoyed herself a lot in spending more time in the lake than she spent at her home. அவள் வீட்டில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஏரியில் நீச்சல் அடிக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறா. அவளுடைய கை லெஃப்ட் ஆர்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவள் எந்நேரமும் ஏரியில் நீச்சல் அடிக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. Both her brother Nanda and Divya even challenged themselves about holding the breath in the water. யார் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள மூச்சை அடக்கி வச்சு இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாகவே திவ்யாவும் அவளுடைய பிரதர் நந்தாவும் செய்கிறாங்க. One day, Divya plunged herself underwater. Nanda followed her in a rush of bubbles. On witnessing that incident, their mother got very much angry and scolded Divya for not having taken care of her brother properly. ஒரு நாள் திவ்யா தண்ணிக்குள்ள தன்னோட மூச்சை அடக்கி வச்சு இருக்கா. அவளுடைய பிரதர் நந்தாவும் அவளையே ஃபாலோ பண்ணி அந்த மாதிரியே செய்கிறான். இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. நீ தானே தம்பியை ஒழுங்காக பார்த்துக்கணும், நீயே இப்படி பண்ணுறியே, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. திவ்யாவை ரொம்ப திட்டுறாங்க. ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ் திவ்யாஸ் மதர் வாஸ் வெரி மச் அஃப்ரைட் ஆஃப் சென்டிங் ஹர் சில்ட்ரன் டு த லேக். அதில் இருந்து தன்னுடைய குழந்தைங்களை அவங்க ஏரிக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. When Divya observed that her mother was about to shed tears, she apologized wholeheartedly. அவங்க அம்மா அழுகுறாங்க அப்படின்னு அவ தெரிஞ்ச உடனேயுமே ரொம்ப முழு மனதாக மன்னிப்பு கேட்குறா அவங்க அம்மா கிட்ட. Nanda mocked at his sister that she didn't even have companions. நந்தா கிண்டல் பண்ணுறான் அவனுடைய சிஸ்டரை, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை அப்படின்னு. Of course, Divya had friends, namely Renu, Pillai, Selva and Malar. She did not like her friends to utter mean things about her in her absence. திவ்யாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரேணு, பிள்ளை, செல்வா, மலர், இவங்க எல்லாருமே. ஆனால் இவங்க எல்லாருமே ரொம்ப சீப்பான விஷயங்களை இவ இல்லாதப்ப இவளை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே பேசி சிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாமே திவ்யாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. She also firmly believed that true friends would compromise a lot, especially at the time of playing games like cricket. அது மட்டும் இல்லாமல் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி கிரிக்கெட் மாதிரி விளையாட்டில் நம்ம ஈடுபடும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா. ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே பேட்டிங் சான்ஸை இவளுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க கிரிக்கெட் விளையாடும் போது. இதெல்லாம் இவளுக்கு பயங்கர கோபம். As the end of the harvest season was approaching, she and her family would start working in Gopal Raj's field. அறுவடை காலம் தொடங்குறதுனால கோபால்ராஜ் அவர்களுடைய நிலத்தில் இவளும் இவங்களோட அம்மாவும் போய் வேலை செய்ய வேண்டிய காலம் நெருங்கிருச்சு. Chapter 2. Troubled Waters. As Divya had no work on the farm, she was sitting in the playground and watching her friends playing cricket. When she heard cheering sounds of others, she thought Renu must have scored a 4. திவ்யாவுக்கு இப்போ நிலத்தில் எந்த வேலையும் இல்லாததுனால பிளே கிரவுண்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறாங்க. திடீர்னு எல்லாருமே ரொம்ப கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறதுனால ரேணு 4 அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு பார்க்குறான். Divya immediately caught the ball and asked her friends to offer her a bowling chance. எனக்கு போல் பண்ணுற சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறா. Divya expressed her disapproval that Selvam was bowling all the time. When she was denied chance every time, she got upset and threw her bat on the ground. எப்போவுமே திவ்யாவுக்கு
ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வம்க்கு தான் எப்பவுமே bowling சான்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோவத்தை வெளிப்படுத்துறா. எப்படின்னா, பேட் வந்து கோவமா தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. Selvam insisted that Divya did not have to shout at them for that matter unnecessarily. செல்வம் அப்படிங்கிற பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, திவ்யா கிட்ட இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ எங்கள்கிட்ட வந்து இப்படி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றான். He also pinpointed that she scolded Pillai as he had come late for the match. செல்வம் திவ்யா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்கு இப்படி கத்துற, பிள்ளை வந்து நீ வந்து திட்டக்கூடாது, நீ எதுக்கு திட்டின, மேட்ச்க்கு அவன் லேட்டா வந்தான் அப்படின்னு. நம்ம ஆல்சோ told that they were playing only for entertainment and not for World Cup. என்ன வேர்ல்ட் கப் மேட்ச்க்கு விளையாடுறோம், ஜஸ்ட் ஒரு ஃபன் ஜாலிக்காக தானே விளையாடுறோம் அப்படின்னு செல்வம் திவ்யாவை பார்த்து கேட்குறான். When everybody started blaming, she hurled the ball at Selvam's foot, took her bat and left the playground. எல்லாருமே அவளை பிளேம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், குறை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், கோபத்துல செல்வமோட காலுக்கிட்ட தூக்கி வேகமா பந்தை எரிஞ்சிட்டு பேட்டை கையில எடுத்துட்டு பிளே கிரவுண்டை விட்டு அவ கிளம்பிடுறா. She tried to console herself and started rushing to home. தன்னைத்தானே அவ சமாதானப்படுத்திக்க ட்ரை பண்றா திவ்யா. வேகமா வீட்டுக்கு கிளம்பிடுறா. In order to forget her sorrows, Divya went straight to the water tank, which she considered as a sanctuary. தன்னுடைய சோகத்தை மறக்கிறதுக்காக திவ்யா நேரா தான் எப்போதும் ஸ்விம் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் டேங்க்கு போறா. அது அவளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சாங்சுவரி மாதிரி, அதாவது ஒரு சரணாலயம் மாதிரி இருக்கு. She placed her bat near the tamarind tree. அங்க இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துக்கு பக்கத்துல தன்னுடைய பேட்டை வைக்கிறா. The ambience was very calm. அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப அமைதியா இருக்கு. She could see only one squirrel sitting alone on a branch. ஒரு மரக்கிளையில ஒரே ஒரு அணில் உட்கார்ந்திருக்கத பாக்குறா. It was the same squirrel that she saw the previous day. அந்த அணில் அவ முத நாள் பார்த்த அதே அணில் தான். According to her, swimming was the only thing that could provide happiness to her. அவளை பொறுத்த வரைக்கும் நீச்சல் அடிக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். She did not regret that she did not have good companions. She opined that her friends were cowards. அவளுக்கு தனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு அவளுக்கு எந்த வருத்தமுமே கிடையாது. ஈவன் அவ நினைக்கிறா தன்னுடைய நண்பர்கள் எல்லாமே கவர்ட்ஸ், அதாவது கோழைகள் அப்படின்னு நினைக்கிறா. Ramu, an old goat herd who happened to pass by the tank, informed her that her mother was in an angry mood due to her absence. வேகமா வீட்டுக்கு போனோடனே டேங்க்ல போய் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ ராமு ஒரு ஆடு மேய்க்கிறவர், அவர் வந்து அந்த டேங்க் வழியா போறாரு. அப்போ அவர் சொல்றாரு, பாப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க, நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அப்படின்னு சொல்றாரு. He also advised her to return home as early as possible. சீக்கிரமா வீட்டுக்கு போ, உங்க அம்மா உன்னை தேடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. He also informed her that a sports fellow from the Panchayat office had brought news about the swimming competition and inquired about the kids who know how to swim. மேற்கொண்டு இந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெல்லோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாரு. இந்தந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீச்சல் அடிக்க தெரியும்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்குதா, அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. Ramu advised Divya to explore more opportunities because swimming is her ardent passion. ஸ்விம்மிங் தான் அவளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம், நீச்சல் அடிக்கிறதுல தான் திவ்யாவுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறதுனால ராமு அட்வைஸ் பண்ணுறாரு திவ்யா கிட்ட, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஹாப்பி லேர்னிங்.